So, hello guys. First of all, welcome to Arvind Learning. So, my name is Arvind Muralidharan. ஸோ நான் இந்த சேனல் வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து 11th and 12th எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சியில் எனக்கு இருக்கிற நாலேஜை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு போரிங் சப்ஜெக்ட், அது ஒரு ட்ரை சப்ஜெக்ட் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அது அப்படி இல்லை. அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான சப்ஜெக்ட் அண்ட் நீங்கள் வந்து படிக்க 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எக்கனாமிக்ஸ் அனலைஸ் பண்ண 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 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் போது அந்த சப்ஜெக்ட்ல வந்து ஒரு எமோஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்கே போரிங் அப்படின்னு நினைக்காம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் உங்களுக்கு கண்டிப்பா அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இந்த ஜேர்னி, அதாவது இந்த நான் 12 சாப்டர்ஸும் வந்து நான் வீடியோ போட்டு முடிக்கும் போது, அந்த 12th சாப்டர் முடிக்கும் போது, அதாவது அந்த 12th சாப்டர் வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து போரிங் அப்படிங்கிற கான்செப்ட் போய் எக்கனாமிக்ஸும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அப்படிங்கிற டாட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் பிரீஃப் நோட் லெட் மீ கெட் இன் டு த சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இன்னைக்கு பீயிங் த ஃபர்ஸ்ட் லெக்சர் வந்து என்னோட வீடியோ வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்கலி 11th எக்கனாமிக்ஸ்ல வந்து 12 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன, எக்கனாமிக்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் டெஃபனேஷன்ஸ் இருக்கு. எக்கனாமிக்ஸ் ஆர்ட்ஸா சயின்ஸா, பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ், நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இண்டக்ஷன் மெத்தட், டிடக்ஷன் மெத்தட், இதெல்லாம் பற்றி வந்து இந்த சாப்டர்ல படிப்பீங்க. சம் பேசிக் கான்செப்ட்ஸ் இந்த சாப்டர்ல வந்து படிப்பீங்க. செகண்ட் சாப்டர் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் அண்ட் வெரி 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 ப்ராக்டிகல் சாப்டர். செகண்ட் சாப்டர்ல இருந்து 6th சாப்டர் வரைக்கும் எல்லாமே ப்ராக்டிகல் ஓரியன்டட் சாப்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அனலைஸ் பண்ண. ஸோ செகண்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் அனாலிசிஸ். ஸோ இதுல வந்து நீங்க லா ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் சப்ளை, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினாலிட்டி, இந்த மாதிரி நிறைய லா படிப்பீங்க. என்னன்னா நிறைய லா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்காதீங்க. ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் அண்ட் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ். ஸோ ப்ரொடக்ஷன், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் லாங் ரன் ப்ரொடக்ஷன், ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் பற்றி வந்து இந்த சாப்டர்ல வந்து படிப்பீங்க. ஸோ ஃபோர்த் சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் அண்ட் ரெவன்யூ அனாலிசிஸ். ஸோ வேரியஸ் காஸ்ட் கான்செப்ட்ஸ், காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், காஸ்ட் கர்வ்ஸ், அதெல்லாம் பற்றி வந்து இந்த சாப்டர் 4ல படிப்பீங்க. அதுக்கப்புறம் 5th சாப்டர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிரைசிங். ஸோ இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்க்கெட் எப்படி இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, மார்க்கெட்ல வந்து எப்படி பிரைஸ் பண்றாங்க, லைக் மோனோபோலி, ஒலிகோபோலி, இதெல்லாம் பற்றி வந்து இந்த 5th சாப்டர்ல வந்து படிப்பீங்க. ஸோ 6th சாப்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ். ஹவு இன்கம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லைக் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரனர். இதுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து இன்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி வந்து இந்த 6th சாப்டர்ல படிப்பீங்க. நெக்ஸ்ட் 7th சாப்டர் பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்கு, அதெல்லாம் பத்தி வந்து இந்த சாப்டர்ல படிப்பீங்க. அண்ட் 8th சாப்டர் பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி வந்து படிப்பீங்க. 9th சாப்டர் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா. இதுல பாத்தீங்கன்னா வந்து நியூ எக்கனாமிக் பாலிசிஸ், அதாவது லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், இதெல்லாம் வந்து நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. 1991ல வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் வந்து நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதை பத்தி வந்து இந்த 9th சாப்டர்ல வந்து படிப்பீங்க. 10th சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து ரூரல் எக்கனாமி. ஸோ ரூரல் எக்கனாமி எப்படி இருக்கு, ஏன் ரூரல் எக்கனாமில அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கு, ஏன் பாவர்ட்டி ரூரல் எக்கனாமில இருக்கு அப்படிங்கிறத பத்தி வந்து இந்த சாப்டர்ல வந்து படிப்பீங்க. 11th சாப்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி. நம்ம தமிழ்நாடு எக்கனாமியை பற்றி படிப்பீங்க. அதாவது வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது வந்து க்ளோத்திங் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியை பற்றி படிப்பீங்க. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நிறைய டேட்டா இருக்கிற சாப்டர். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்க முடியுமோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கண்டிப்பா இந்த லெக்சர்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்ல வந்து மேக்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு படிப்பீங்க. ஸோ இதுல ஒன்றும் இல்லை, மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் உடனே வந்து பிசினஸ் மேக்ஸ்லாம் இருக்கும், நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய மேக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா பேசிக்கா வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ், லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அதுல வந்து கிரேமர்ஸ் ரூல், இதை பத்தி தான் படிப்பீங்க. அண்ட் இதுல வந்து லாஸ்ட் பார்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை பத்தி இருக்கும். ஸோ இதான் உங்க சிலபஸோட ஓவர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இன்னைக்கு வந்து வெறும் வந்து கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்ப்போம். எனக்கு வந்து லெக்சர் வந்து ரொம்ப பெருசா கொடுக்கணும்னு ஆசை இல்லை. என் லெக்சர் மேக்ஸிமம் 20 to 30 மினிட்ஸ்க்கு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது. ஸோ இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ உங்க புக்ல பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா வந்து எக்கனாமிக்ஸ்னா என்ன, மீனிங் அப்படின்னு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கொடுத்துட்டு அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு கொடுக்காம டைரக்டா போயிருப்பாங்க. ஸோ வந்து நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து தேவைப்படாது, பட் ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுக்கு நாலேஜுக்காக வந்து நான் ஃபர்ஸ்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம புக்ல இருக்கிற மாதிரி போலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸை பற்றி ஸ்டடி பண்ற எக்கனாமிக்ஸை பற்றி ஸ்டடி பண்றதா மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மைக்ரோனா என்னன்னா ஸ்மால்னு அர்த்தம். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ் லைக் இண்டிவிஜுவல் எக்கனாமிக் சாய்ஸஸ், எப்படி இண்டிவிஜுவல் டெசிஷன் வந்து எக்கனாமிக் சாய்ஸஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸோட டெசிஷன்ஸ் பற்றி, இண்டிவிஜுவல் கன்சியூமர்ஸோட டெசிஷன்ஸ் பற்றி, அப்புறம் டிமாண்ட் அண்ட் ப்ரைசஸ் டிட்டர்மைன்ட் இன் இண்டிவிஜுவல் மார்க்கெட்ஸை பற்றி, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸோட டெசிஷன்ஸ் பற்றி, அப்புறம் லேபர் எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இன் ஷார்ட் சிம்பிளா சொல்லணும்னா வந்து இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸை பற்றி ஸ்டடி பண்ற எக்கனாமிக்ஸ் தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போலாம். இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் மீனிங் என்ன. ஸோ இதுல நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து நான் புக்ல இருக்கிற மாதிரி வர எல்லாத்தையும்லாம் நான் கொடுக்கல. ஸோ என்ன பாயிண்ட்ஸ் கிறிஸ்பா தேவையோ அது மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் படிச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஏன்ஷியன் கிரீக் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அந்த கிரீக் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஓக்கியோனோமிகோஸ். திரும்பி சொல்றேன், ஓக்கியோனோமிகோஸ். ஸோ ஓக்கியோனோமிகோஸ்ங்கிற கிரீக் வேர்ட்ல இருந்து தான் இந்த எக்கனாமிக்ஸ்ங்கிற வேர்டு வந்து வந்திருக்கு. ஓக்கியோஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு. ஓக்கியோஸ்னா ஹவுஸ் ஹோல்டு. நெக்ஸ்ட் நோமோஸ். நோமோஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கஸ்டம்ஸ் ஆர் லா. மேனேஜ்மெண்ட் கஸ்டம்ஸ் ஆர் லா. ஸோ எக்கனாமிக்ஸ் ஓக்கியோஸ்னா என்னன்னு தனியா பார்த்தாச்சு, நோமோஸ்னா என்னன்னு தனியா பார்த்தாச்சு. ஸோ எக்கனாமிக்ஸோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஸோ ஓகே, இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் என்னன்னு கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற நேம்ல வந்து எக்கனாமிக்ஸ் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை திரும்பி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத வந்து ரீநேம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபிரட் மார்ஷல். லேட் 19th சென்ச்சுரியில ஆல்ஃபிரட் மார்ஷல் வந்து அகைன் இதை வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ரீநேம் பண்ணாரு. ஸோ இந்த ஆல்ஃபிரட் மார்ஷல் பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஆல்ஃபிரட் மார்ஷல் வந்து அடிக்கடி எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் கொடுத்து வச்சிருப்பாரு இந்த ஆல்ஃபிரட் மார்ஷல். ஸோ எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா நிறைய நீங்க ஆல்ஃபிரட் மார்ஷலை வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸோட நேச்சர் என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்டோட நேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட்ல வந்து அந்த கண்டென்ட்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு, அது ஏன் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி படிக்கிறதுக்கு தான் வந்து நேச்சர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜேஎம் கீன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமிங்கிறது வந்து நிறைய டெஃபினிஷன்ஸோட நிறைஞ்சிருக்கு. அதுவே வந்து எக்கச்சக்க டெஃபினிஷன்ஸ், ஏன்னா எக்கனாமிக்ஸ்க்கு எக்கச்சக்க டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங், எந்த டெஃபினிஷன் கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறோம் அதுதான் வந்து பெஸ்ட் டெஃபினிஷன். ஸோ அதெல்லாம் வந்து ஜேஎம் கின்ஸ் என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமிஸ் இஸ் செட் டு ஹேவ் ஸ்ட்ராங்கிள்ட் இட் செல்ஃப் வித் டெஃபினிஷன்ஸ். பொலிட்டிக்கல் எக்கனாமி அதுவாலேயே வந்து நிறைய டெஃபினிஷன்ஸால நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஜேஎம் கின்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வந்து நம்ம வந்து இந்த லெசன்ல வந்து பேசிக்கா வந்து 4 டெஃபினிஷன்ஸை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். எனக்கு ஜஸ்ட் டெஃபினிஷன்ஸ் நேம் அண்ட் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு அது யாரு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிக்சர்ஸ் மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு இந்த 4 டெஃபினிஷன்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ என்னென்ன டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், நம்ம என்னென்ன 4 டெஃபினிஷன்ஸ் படிக்க போறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெல்த் டெஃபினிஷன். இதை கொடுத்தவன் பேர் வந்து ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த வெல்த் டெஃபினிஷன் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. ஸோ ஆடம் ஸ்மித் இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாருன்னா வந்து ஆடம் ஸ்மித். ஸோ இந்த டெஃபினிஷன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கிளாசிக்கல் எராவை வந்து இந்த டெஃபினிஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து வெல்ஃபேர் டெஃபினிஷன். வெல்ஃபேர் டெஃபினிஷன் அப்படிங்கிற டெஃபினிஷன் யாரு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல். ஸோ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நியோ கிளாசிக்கல் எராவை ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன். இந்த ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷனை யாரு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லியோனல் ராபின்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷனை கொடுத்தாரு. இதை எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நியூ ஏஜை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் க்ரோத் டெஃபினிஷன். இந்த க்ரோத் டெஃபினிஷன் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் சாமுவல்சன் அப்படிங்கிறவர் கொடுத்தாரு. இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா மாடர்ன் ஏஜ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இவங்க 4 பேரோட பிக்சர்ஸையும் இப்ப பார்க்கலாம். ஸோ பாத்தீங்களா இந்த மாதிரி அழகா கோட் சூட்லாம் போட்டு சூப்பரா இருக்காரா, இவர் தான் ஆடம் ஸ்மித். இவரை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு பணக்காரர், இவர் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. ஸோ பணக்காரர். ஸோ அதனால வந்து வெல்த் டெஃபினிஷன் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இதை கொடுத்தது என்ன எரா, கிளாசிக்கல் எரா. நெக்ஸ்ட் ஆல்ஃபிரட் மார்ஷல். இவர் என்ன கொடுத்தாரு, வெல்ஃபேர் டெஃபினிஷன். அவர் போட்டோவை பாருங்களேன், தலைய முடியல அங்கங்க வந்து தொங்குது, அப்படியே வந்து நீட்டா கோம் பண்ணாம இருக்காரு. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்காரு. ஸோ இவர் தான் வந்து வெல்ஃபேர் டெஃபினிஷன் கொடுத்தாரு. ஆல்ஃபிரட் மார்ஷல் கொடுத்தாரு வந்து வெல்ஃபேர் டெஃபினிஷன். இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நியோ கிளாசிக்கல் எரா. கைஸ் நான் எக்ஸாம்பிள் சொன்னது வந்து சும்மா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து அப்பியரன்ஸை வச்சு சொன்னேன். ஆன் அ லைட்டர் நோட், டோன்ட் டேக் இட் சீரியஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன். ஸோ
ஸோ ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன் கொடுத்தாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோனல் ராபின்ஸ் அப்படிங்கிறவர் வந்து கொடுத்தாரு ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன். ஸோ இது வந்து நியூ ஏஜை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரு டெஃபினேஷனுக்கும் வந்து நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு. ஆடம் ஸ்மித் கொடுத்த கிரிட்டிசைஸ் பண்ணி ஆல்ஃபிரட் மார்ஷல் கொடுத்தாரு. ஆல்ஃபிரட் மார்ஷல் கொடுத்த கிரிட்டிசைஸ் பண்ணி லியோனல் ராபின்ஸ் கொடுத்தாரு. கடைசியா லியோனல் ராபின்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணி சாமுவல்சன் வந்து கொடுத்தாரு. ஸோ சாமுவல்சன் அப்படிங்கிறவர் கொடுத்தது வந்து growth டெஃபினிஷன். அது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதா மாடர்ன் ஏஜ். ஸோ இந்த 4 டெஃபினிஷன்ல சாமுவல்சனோட டெஃபினிஷன் தான் வந்து மோஸ்ட் சூட்டபிள் டெஃபினிஷன் ஃபார் எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு வந்து எல்லாராலையும் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட டெஃபினிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவல்சனோட டெஃபினிஷன் தான். ஸோ இதோட வந்து நான் இன்னைக்கு டாபிக்ஸ் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வேற என்னென்ன டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸே பிரீஃபா பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ நைஸ் டே.